ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். 1 கிலோ அளவுக்கு டீ கேக் எந்த சொதப்பலும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் டீ கேக் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த அளவுக்குள்ள ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி நான் போட்டிருக்க இந்த பீஸ் சைஸுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 பீஸ் அளவுக்கு நம்ம போடலாம். 280 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்காட்டினாலும் ரிசல்ட் நல்லா வருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2 தடவை சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஓவனை 180 டிகிரிக்கு 15 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். அளவு பெருசுங்கிறதுனால 15 நிமிஷம் வச்சுருக்கேன். பேக் மோட் வச்சுருக்கேன். இது ப்ரீ ஹீட் ஆகட்டும். 8 முட்டை, இதோட மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். முட்டையோட மஞ்சள் கரு பிரிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த 2 ஓடு இருக்குது பாருங்கள், இதற்கு நடுவில் மாற்றேலியே உங்களுக்கு மஞ்சள் கரு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இல்லை நீங்கள் கையில் உடச்சி ஊற்றி கூட 2 கையிலையும் இப்படி மாற்றி மாற்றி எடுக்கையில் மஞ்சள் கரு பிரிஞ்சு வந்துடும். இல்லை இந்த மாதிரி உங்ககிட்ட எக் ஃபில்டர் இருந்ததுன்னா இதில் கூட நீங்கள் உடச்சி ஊற்றி மஞ்சள் கருவை பிரித்து எடுத்துக்கலாம். தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சாச்சு. டீ கேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். முட்டையில் மஞ்சள் கருவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி மஞ்சள் கருவில் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எக் ஸ்மெல் இருக்காது, நல்ல வாசமாக இருக்கும். இது கலந்து விட்டால் போதும், ரொம்ப பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி எடுத்துருக்க கேக் டீனோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 14/13 இருக்கும். நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் செய்ய போகிறேன், அதனால் பெரிய சைஸ் டீன் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வெள்ளைக்கருவை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்க் வச்சு கூட பண்ணலாம், ஆனால் டைம் ரொம்ப எடுத்துக்கும். நம்ம ஸ்டிஃபான பீக் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். 280 கிராம் சுகர் சீனி சேர்த்துக்கணும். சீனியை பவுடர்லாம் பண்ணலை, அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அப்படியே பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பருசாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவாக பவுட்ரு பண்ணாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கரையிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். சீனி நல்லா கரைஞ்சி ஸ்டிஃப் பீக் ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது விழக்கூடாது. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும். இப்போ நம்ம மஞ்சள் கரு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி எசன்ஸோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மஞ்சள் கரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, மிக்ஸ் ஆனால் போதும். மஞ்சள் கரு மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு பீட்டர் தேவைப்படாது. இப்போ நம்ம எக் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், மைதா எடுத்து வச்சுருக்கோம், 150 ml 150 ml பால், 150 ml வாசனை இல்லாத ஆயில். நான் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறேன். பால் நீங்கள் ஹோல் மில்காக இருந்தது அப்படின்னா பாக்கெட் பால்னால் காய்ச்சாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு பேட்ச் நம்ம மைதா சேர்த்துக்கிட்டால் கொஞ்சமாக பால் கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நிதானமாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே இந்த மாதிரி பொருள் சேர்த்து மிக்ஸ் பண்ணையில் மைதாவையெல்லாம் நம்ம சென்டரில் சேர்த்துக்கலாம். சென்டரில் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணையில் கட்டி விழுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து அந்த ட்ரேயில் ஊற்றியில் ரிப்பன் மாதிரி ஃபார்ம் ஆகணும். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ட்ரேக்கு இதை மாற்றிக்கலாம். டீ கேக்குக்கு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. ட்ரேயை டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்கீவர் வச்சு நெருக்கமாக கோடு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். உங்களுக்கு அந்த மேலே வந்து கேக் வந்து வெடித்து வர்றது அதெல்லாம் இருக்காது. ஒன்று போல் உங்களுக்கு பேக் ஆகி வரும். ஓவனில் அந்த பேஸில் உள்ள கீழே உள்ள ரேக்லேயே வச்சுக்கோங்க. டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்றைக்கி வந்து 1 கிலோ அப்படிங்கிறதுனால 40 மினிட்ஸ் தாராளமாக ஆகுங்க. நீங்கள் ஒரு 35 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்லேயே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 180 டிகிரி பேக் மோடு 40 மினிட்ஸ் வச்சுக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மார்பி ரிச்சர்ட்ஸோட ஓவன். இதில் வந்து பேக் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 40 மினிட்ஸில் நீங்கள் ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். நிறைய பேர் கேக் செய்யலை சொல்கிறது என்னென்னா மேலே கலர் வரலேன்ட்டு. அது ஓவன் பொறுத்த விஷயந்தாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். கேக் பேக் ஆனாக்கில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேக் மோட்லேருந்து டோஸ்ட் மோடு வச்சுக்கோங்க. அப்படி வைக்கல ஒரு நல்ல ஒரு லைட்டான கோல்டன் கலர் கிடைக்குங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். கேக்கை எப்போதுமே நல்லா ஆற விட்டு பீஸ் போடுங்க. அப்போ தான் உடையாமல் ஒன்று போல் பீஸ் வரும். நல்ல வாசமாக டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் கேக் சேல் பண்ணுறதா இருந்தால் கூட இது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரெசிபியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த ஓவன் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.